எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இன்றைக்கி நம்ம சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஏன் நம்ம சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன காரணம், அறிவியல் ரீதியான உண்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக அல்லது கலைகள் சம்பந்தமாக அல்லது ஏதாவது தொழில் சம்பந்தமாக வாழ்க்கையினுடைய கஷ்டமான காலகட்டம் சம்பந்தமாக இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா வகையிலும் இந்த நாயன்மார்கள் சித்தர்கள் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையினுடைய மனித வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டத்திலையும் அவங்களுடைய பங்கு நிதர்சனமாக இருக்கும். சரிங்களா? மலேசியாவை சேர்ந்த சகோதரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு சித்தர்னுடைய பெயரை சொல்லி அவரை பற்றின தரவுகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை நான் சென்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா நல்லா கற்றுக்கலாம். சரிங்களா? சொல்லப்போனால் படிப்பு மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், கலைகள் சம்மந்தப்பட்டது, அதில் மருத்துவ கலை வரலாம், சமையல் கலை வரலாம், தையல் கலை வரலாம். சரிங்களா? நம்மலாம் இப்போ நவீன டெக்னாலஜியில் தைச்சிட்ருக்குறோம். ஆதி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் அறுவை சிகிச்சையை செய்து அதற்கு முன்னோடிகளாக இருந்தவங்க இந்த சித்தர்கள் தான். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வைத்து பெரிய அளவிலான விருந்துகளை எல்லாம் அறுசுவையோடு எப்படி படைக்கிறது அப்படிங்கிற ஒரு வித்தைகளை எல்லாம் சித்தர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சித்தர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா பல ஆயிரம் பாடல்கள் இருக்குது, பல நூறு கதைகள் இருக்குது. அவங்க பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட சில நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள், சில குறிப்பிட்ட நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்கள். அந்தந்த காலகட்டங்களில் அவர்கள் வாழ்ந்ததுக்கான சரித்திர பதிவேடுகள் இருக்குது. வரலாறுகளும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கதைகள் மூலமாக, உண்மை சம்பவங்கள் மூலமாக, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும், அதாவது இந்தியாவில் அனைத்து முக்கியமாக நம்ம தமிழ் மாநிலம், கேரளா மாநிலம், ஆந்திரா மாநிலம், கர்நாடகா மாநிலம், இந்த மாநிலங்களில் சித்தர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்பேடுகள் இன்னமும் இருக்குது. இன்னமும் பழைய சித்தாந்த ஏடுகள்லையெல்லாம் அது உண்மை கூற்றுகள் இன்னும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நூலகங்களில் போய் பார்த்தாலோ அரசு நூலகங்கள்லேயோ கட்டாயம் அது இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுபோக இப்போ நவீன டெக்னாலஜி மூலமாக நிறைய கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைய லெவல் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக போய் அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எல்லா வகையான கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கும், சரிங்களா, எல்லா வகையான கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் எல்லா முதல் முன்னோடிகளுக்கு சித்தர்கள் தான் தலையாய தலைவர்கள்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்க தான் எல்லா வகையான கலைகளையும், சரிங்களா, மனவளக்கலையிலிருந்து ஆயக்கலைகள்லேருந்து நிறையா மருத்துவத்திலிருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஞ்ஞானம். சரிங்களா? விஞ்ஞானமெல்லாம் இப்போ இருக்கிற விஞ்ஞானம் எல்லாமே டோட்டலாக இவங்கள்ட்ட இருந்து தான் அந்த விஞ்ஞானத்தை பெரியவங்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க தான் அந்த விஞ்ஞான முறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க. சரிங்களா? எந்த நவீன டெக்னாலஜிக்கு முன்னாடியே இந்த சக்தி தான் இந்த காற்றில் இருக்கிறது, இந்த சக்தி தான் இந்த பொருளில் இருக்கிறது, இதையெல்லாம் இணைத்தால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே செய்து காட்டியவர்கள். சரிங்களா?
அப்படி செய்து காட்டியதால் தான் வந்து வானுயர கோபுரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? வானுயர கோபுரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பழைய 1000, 2000 வருடங்களுக்கு முன்பு எழுப்பப்பட்ட கோவில்கள்ல எல்லாம் இந்த சித்தர்களுடைய கைவண்ணம் கட்டாயம் இடம் பெற்றிருக்கும். எல்லா புராதன கோவில்கள்லேயும் சுமார் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு வரை 300 வருடங்களுக்கு முன்பு வரை எல்லா புராதன கோவில்கள்லேயும் கட்டாயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய கைவண்ணம் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? இப்போவும் வந்து காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக, பஞ்சபூதங்கள் மூலமாக இவங்க வந்து இருக்கிறதாக வந்து இன்னும் நம்பப்படுது. சரிங்களா? அதிசயத்தை அப்பப்போ மனித உருவத்திலையும் வந்து நிகழ்த்துவாங்க. அப்படி அதாவது இங்க நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து குறிப்பாக இருக்கக்கூடியவர்கள் 18 சித்தர்கள். சரிங்களா? 18 சித்தர்கள். அதே மாதிரி இந்த சித்தர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த நாயன்மார்களும் இந்த சித்தர்களும் நம்மளுடைய தமிழ் மரபு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு இவங்க தான் வந்து தாத்தாவோட தாத்தான்னு சொல்லிடலாம். நாயன்மார்களும் சித்தர்களும் வந்து நம்மளுடைய தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழியினுடைய தாத்தாவோட தாத்தான்னு சொல்லிடலாம். இவங்க தான் அந்த உயிர்ப்புத்தன்மையை தருபவர்கள். உயிர்ப்புத்தன்மையோடு இன்னும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இவர்கள் தான் மூலக்காரணமாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு சேவை செய்து இறையிடத்திலே மிக ஒரு தவமுறையிலே பெற்ற நிறைய விஷயங்களையெல்லாம் வந்து மனிதர்களுக்கு அவர்களின் அறிவுறுத்தலின்படி மனிதர்களுக்கு எளிதான சில விஷயங்கள் மூலம் வந்து நிறையா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அதைய பின்பற்றியே வந்து நிறைய அஷ்டமா சித்திகளையெல்லாம் கற்று வச்சுருந்தாங்க. அப்படி கற்று வச்சதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து சில விஷயங்களையெல்லாம் நுட்பமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்த சில நல்ல ஒரு தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர்களுடைய பெயர்கள் இப்போ சொன்னால் அது கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்டாக போகும். அதனால் அதை சொல்லாமல் நான் தவிர்க்கிறேன். சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து கூட அதை பற்றி குறிப்பேடுகள் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வந்து வெளிப்படையாகவே அந்த காலகட்டங்களில் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனாலும் இப்போ அதை பேசணும் அப்படின்னம்னா அது வேறு மாதிரியான திரிக்கப்பட்டு ஒரு தேவையில்லாத விவாத பொருளாயிரும். அதனால் நம்ம அதை பேச வேண்டாம். சரிங்களா? அப்போது நம்ம தமிழுக்கும் நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் பண்பாடு முறைகளுக்கும் இந்த சித்தர்களுடைய பங்கு என்பது அளப்பரியது. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் எதையாவது கற்றுக்கணும், படிப்பு சம்பந்தமாக எதையாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இவங்களுடைய இந்த சித்தர்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து தனித்துவமான வித்தைக்காரர்கள். சரிங்களா? இவங்க வந்து ஆசிரியர்கள், முன்னோடிகள். அதுபோக வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மிகவும் ஒரு படிப்பு மூலியமாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய 9 பேர், அந்த பக்கமாக இருக்கிற 9 பேர் யாருங்க காட்டுறோம் பாருங்க. அந்த பக்கமாக இருக்காங்க பாருங்க 9 பேர். பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அந்த பக்கம் 9 பேர் யார் இருக்கா தெரியுதுங்களா? இந்த 9 பேர் வந்து கொடுக்கக்கூடிய பல வகையான சிரமங்களை, அதாவது அந்த பனிஷ்மெண்ட்டுகளை எல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த 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 9 பேர் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள்லிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து இந்த 18 பேருனுடைய உதவி கட்டாயம் வேண்டும். சரிங்களா? இவங்க வந்து மனதோடு பேசுபவர்கள். சித்தர்கள் வந்து மனதோடு பேசக்கூடியவர்கள். நாயன்மார்களும் அதே மாதிரி தான் மனதோடு உரையாடக்கூடியவர்கள். சரிங்களா? எப்பொழுதுமே வந்து வர்றதுக்கு முன்னாடியே சில சமிகைகளை கொடுத்து நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் நன்மை முறைகளை வந்து சொல்லக்கூடியதில் வந்து சித்தர்களுக்கு நிகர் சித்தர்கள் தான். அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து சித்தர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அவங்கள பற்றி படிக்கிறதும், யாரையாவது ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா கட்டாயம் படிப்பு மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கை இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜி கிடையாதுங்க. 2050 என்ன டெக்னாலஜி இருக்கும், 2100 என்ன டெக்னாலஜி வரும், இது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருக்கக்கூடிய கலைகள், விஞ்ஞானம்
மற்ற எல்லாத்துக்கும் வந்து இந்த 18 சித்தர்கள் மூல காரணாதிகளாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதோட இந்த 63 நாயன்மார்களும் அப்படிதான். 63 நாயன்மார்களும் வந்து அவங்களும் வந்து இதையெல்லாம் வந்து பறைசாற்றும் விதமாக அவங்க வந்து எல்லாத்தையும் நிறைய நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அற்புதங்களை நடத்தி காட்டியிருக்கிறாங்க. இறைவனோடு வந்து அவங்களுக்கு எவ்வளவு நெருங்கிய தொடர்புகள் இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து மிக தத்ரூபமாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த 63 நாயன்மார்களும் சரிங்களா ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது. சரிங்களா? 63 நாயன்மார்கள் மற்றும் 18 சித்தர்களை பற்றி கதைகள் ஏராளமாக இருக்கிறது. புனையப்பட்ட கதைகளை தவிர்த்து விடுங்கள். உண்மையான கதைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்து எல்லாத்தையும் புத்தக வடிவில் படிங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். முடியாதவங்க நேரமின்மை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போது ஒளிநாடாவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, அது சம்மந்தமாக நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, படிக்கலாம், புத்தகம் வாங்கி படிக்கலாம். அல்லது கதைகள் பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. நிறைய தொடர்கள் கூட அது மாதிரி இருக்குது. அது இப்படியெல்லாம் தெரிஞ்சு தயவு செய்து நீங்கள் அவங்கள பற்றியெல்லாம் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்கிற மாதிரியான கிரகநிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா மிக அழகாக உங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பாடத்தை சொல்லுவாங்க, உங்களோடு பேசுவார்கள், உரையாடுவார்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? அப்போ வந்து நீங்களும் ஆசிரியர்களாக, நல்ல தலைவர்களாக, நல்ல பிரதிநிதிகளாக, தொழில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக, பல விஞ்ஞான மேதைகளாக, அறிஞர்களாக நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உருவெடுக்க முடியும். அதற்கெல்லாம் இவர்களுடைய அந்த சித்தாந்த முறைகள் வந்து மிகவும், அதாவது நிறைய கலைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க சொல்கிறதுக்கு. அது வந்து லிஸ்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அது இவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கிளைகளாக பிரிந்து அதில் வந்து 1000, 2000, 3000 பாடல்கள், கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொரு சித்தர்களுக்கும். நீங்கள் இதையெல்லாம் படித்து ஒரு முக்கியமான சில கருத்துக்களை எடுத்துக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். அது முறைப்படி கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு கரெக்டாக இதில் வந்து தீர்க்கமாக நீங்கள் வந்து மனதை செலுத்தி நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து கட்டாயம் வந்து பல ஆண்டுகள் ஆகும். அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது. அதனால் சித்தர்களை பற்றி தயவு செய்து தெரிந்து கொண்டு நீங்கள்லாம் படிங்க. சித்தர்களுடைய ஆசைகள், சித்தர்களுடைய கோவில்களுக்கு முடிந்தால் வருடம் ஒரு முறையும் சென்று வாருங்க. சித்தர்களுடைய படங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சித்தர்களை பற்றி நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், அல்லது டெய்லி ஒரு 10 நிமிஷம் யோகாசனம், மெடிடேஷன், அல்லது யாரையாவது ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்போட அல்லது இப்படி தான் நடக்கணும் வைராகியத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை வைரம் போலவே ஜொலிக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு சித்தர்களுடைய பெரும் பங்கு இருக்குது. ஏன்னா சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படியே கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள் கனெக்ட் ஆவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற, அதாவது உங்களை வந்து ஒரு தன்மை, உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணுமா, உங்கள் மனசு அளபாயுதா, உங்கள் மனசு ரொம்ப சிரமத்தில் இருக்குதா, அது எல்லாத்துக்குமே வந்து எல்லா வகையிலும் எல்லா கேட்டகரியும் எடுத்துக்க. A to Z கேட்டகரி, அதில் எதையுமே நீங்கள் விட வேண்டாம். சரிங்களா? A to Z கேட்டகரி மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லா கலைகளுக்கும் எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்து இவங்க காரணாதிக ஆகிறாங்க. சரிங்களா? அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் வந்து இது சித்தர் வழிபாடு, சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப தாழ்மையோட ஒரு கருத்தாகவே வைக்கிறேன், வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். தயவு செய்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. கடைசிக்கு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அளவுக்காவது டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நன்மையிலும் நன்மை. போற்றிவோம் நமச்சிவாய.